அதேமாரி மக்களை நம்மளோட பிள்ளைங்களுக்கு நம்ம ஆடைகளை குறித்து சொல்லிக் கொடுக்கணும். ஒழுக்கம்னா என்னென்னு சொல்லிக் கொடுக்கணும். கிறிஸ்தவங்களா இருந்தீங்கன்னாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களோட பிள்ளைங்கள மற்றவங்க நம்மளை பார்த்து ஆசைப்படக்கூடாது. அந்த அளவுக்கு தான் நம்மளோட நிலைமை நம்ம என்ன பண்ணிக்கணும், நடந்துக்கணும். மற்றவங்கள பார்த்து நம்மளோட ஆசையாக இச்சையாக பார்த்தாங்கன்னா, எப்படி இச்சையாக பார்ப்பாங்க, ஆசையாக எப்படி பார்ப்பாங்கன்னு இருந்துச்சுன்னா, அன்பை யாரும் பார்க்க மாட்டாங்க. அன்பு ஒன்று தான் திரளான பாவங்களை மூடும். ஆனால் இவங்க பார்க்குறதெல்லாம் ஆசையோட, விரியோட, இச்சையோட, அசிங்கம் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்க்கு ஒரு அந்தளவுக்கு தான் பார்ப்பானுங்க. அதில் இந்த பிள்ளைங்க இப்போ வர வர லிப்ஸ்டிக் வேலை போட்டுக்கிறாங்க. அந்த பன்னிக்கு பையில் சொந்த மாதிரி லிப்ஸ்டிக் வேறு போட்டுக்கிட்டு இவங்க பண்ணுற அட்டூழியம் தாங்க முடிய மாட்டேங்குது மக்களை. ஆனாலும் கிறிஸ்தவர்களாகி நீங்கள் உங்களோட பிள்ளைங்களை நீங்கள் கரெக்டாக வளங்க. சபைக்கு வந்தால் அவங்களோட ஆடைகள் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ வர வர சபையிலலாம் ரொம்ப ஆடை அலங்காரங்கள் ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. சபைக்கு போகிறோன்றது யாரை பார்க்க போகிறோம், தேவனை பார்க்க நம்ம போகிறோன்றது மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்டு குழந்தைகளுக்கு புத்திமதி சொல்லி வளர்க்குங்க. யாக்கோபு இவர் எடுத்துக்காங்க, லாசர் எடுத்துக்காங்க, தான் பிள்ளைகளை ரொம்ப ஒழுக்கமாக வளர்த்தார். சரிங்களா? அதனால தான் அந்த 7 பிள்ளை திரும்ப 7க்கு 14 திரும்ப கிடச்சிது. சாம்பியல் எடுத்துக்காங்க, தன் பிள்ளைகளை அவர் கவனிக்கலை. அவரோட 2 பிள்ளைகளும் ரொம்ப மோசமாயிட்டாங்க. ஏலின்னு எடுத்துக்காங்க, அவரோட பிள்ளைகளை அவர் கவனிக்கலை. அவங்க பிள்ளைங்க ரொம்ப மோசமாயிட்டாங்க. இப்படி நம்ம பிள்ளைங்களை வளரக்கூடாது மக்களை. நம்ம பிள்ளைங்களை நம்ம கவனிக்காமல் விடுறதுனால தான் நமக்கு அந்த பாவம் நம்மளையும் வந்து சேரும். நம்ம செய்கிற பாவம் நம்ம பிள்ளைகளை போய் சேரும். தயவுசெய்து பிள்ளைகளை கண்டித்து வளங்க. ஆடைகளை அலங்காரங்களையும் அசிங்கமாக படுக்காமல் நீட்டாக பண்ணுங்கள். பிள்ளைங்களை எந்தளவுக்கு ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்களோ அந்தளவுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துக்கு வராமல் பாதுகாப்பாக இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கொடுப்பாராக. காட் பிளஸ் யூ.